இப்போ நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு பாருங்கள், மட்டனை வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான சிறிதளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு கிலோ தான் ஆட்டுக்கறி, ஒரே ஒரு கிலோ தான் அரிசி போட போகிறோம். இப்போ விசில் விட்டுக்கலாம். இது எல்லாம் ஆடுங்கிறதுனால ஒரு 2 விசில் தான் விட்றேன் நான். கொஞ்சம் முத்தலாக இருந்தால் நம்ம 4-5 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒரு 200 ml கோல்டு வினர் ஊற்றிட்டேன். நெய் பாருங்கள், ஒரு 50 ml ஊற்றியாச்சு. இப்போ பெரிய வெங்காயம் பாருங்கள், ஒரு 300 கிராம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைக்கிறது பாருங்கள், போட்டுலாம் எந்த பட்டை கிராம்லாம் போட்டு தாளிக்கல, பவுட்ரு மட்டும் தான் போட போகிறேன். பட்டை பாருங்கள், சின்ன சின்னதாக ஒரு 4 பீஸ் போட்டுட்டேன். அதே மாதிரி நான் கிராம்பு பாருங்கள், ஒரு 5-6 பீஸு. ஏலக்காவும் அதே மாதிரி ஒரு 5-6 பீஸ் போட்டாச்சு. மிளகு பாருங்கள், ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. ஜீரகம் பாருங்கள், அதே மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. எல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நாட்டுப்பூண்டு நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்டு தாளித்தோம்னா பிள்ளைங்க சாப்பிடும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட்டை கிராம்பு எல்லாம் வாயில் இது பண்ணும். பவுட்ரு பண்ணி போட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தக்காளி பாருங்கள், ஒரு 300 கிராம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதோட பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளியில் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். இன்னும் காரம் வேணும்னு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கம்மியாக இருந்தாலும் இன்னும் 1/2 ஸ்பூன் குறைச்சிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது மாதிரி போட்டால் மீடியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், புதினா ஒரு பிடிச்ச போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் அதே மாதிரி நல்லா ஒரு பிடிச்ச போட்டுக்கலாம். இப்போ 2 நல்லா வதக்கிடலாம். உப்பு பாருங்கள், நம்ம கறிலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ அந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வேக வச்ச கறியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நம்ம அந்த மசாலாலேயே அந்த கறியை வேக விடுவோம். இப்போ பாருங்கள், தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் தயிர். சின்ன எலுமிச்சை பழமாக ஒரே ஒரு எலுமிச்சை பழம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து 1க்கு 2ன்னு அளந்துக்கலாம். அதில் தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம கணக்கு பண்ணணும். 1.25 வச்சா கூட போதும். பழைய அரிசியாக இருந்தால் 1க்கு 2 வைக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி சேர்த்துடலாம். மூடி போட்டலாம். இப்போ பாருங்கள், தண்ணி இஞ்சினதுக்கப்புறம் பழைய தோசை கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து சரி தூக்கி வச்சிடலாம். அதாவது தண்ணி கொஞ்சமாக இருக்கும்போது ரொம்ப இஞ்சி விடக்கூடாது. இப்போ பாருங்கள், வெயிட்டு தூக்கி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி. ஒரே 1 கிலோவுக்கு அளவு இது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.